எங்களுக்கு சாப்பாடு நல்லாவே இல்லை. சாப்பாடு எங்களால சாப்பிடவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி உள்ள புழு பூச்சி அது மாதிரி நிறைய இருக்குது. எங்களுக்கு நாங்க பசிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு உட்காடுறோம். அந்த சாப்பாடு ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருக்குது. நான் சாப்பிடலான்னு எடுக்கிறேன், அதுல ஒரு மாதிரி நாத்த அடிக்குது, நல்லாவே இல்லை. எங்க அம்மா எப்போ சண்டைலாம் போட்டாங்க. நம்ம தம்பி முட்டைலாம் வந்துருச்சா? இறக்கு இறக்கு. மல்லிகை கடையில கேட்டாங்க, அங்க காசு கொடுத்துட்டு மிச்ச முட்டையை கொண்டா இங்க இறக்கு இறக்கு இறக்கு. வாடா இங்க வாடா. ஏமா பச்சை புள்ளைக்கு போடுற சோத்துல புழு கிடக்கு பூச்சி கிடக்குன்னு புள்ள வீட்டுல அழுகுறான். என்னதாமா பார்த்து சமைக்கிறீங்க? ஏய் வேணும்னா திங்க சொல்லுவேனா உன் வீட்டுல ஆக்கி போடு, எதுக்கு இங்க வர? பாருமா ஓவரா பேசாத. என்ன சொன்னாரு அவரு? நாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் காலை உணவு கொடுக்குறோம், மதிய உணவு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம், பெரிய விளம்பரம் மட்டும் பண்றீங்கல்ல, எதுக்குங்க இப்படி பண்றீங்க? உனக்கு இஷ்டம்னா திங்க சொல்லுன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட இப்படிலாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது சரியா? நிறைய வேலை கிடக்குது. உங்ககிட்ட பேசுறதே வேலையா? மனசாட்சி இல்லையாமா? முட்டெல்லாம் கொலன்னு ஊத்துதுன்றாமா, சாப்பிட்டா கசக்குதுன்றாமா. இங்க சாப்பாடு சாப்பிட்டு என் புள்ள வீட்டுல வாந்தி எடுக்கிறாமா. நெதம் அப்ப நீ சமைச்சு போடு, எதுக்கு இங்க விடுற? உன் பிள்ளைய சமைச்சு போட்டு வீட்டுல உட்காரவே, எதுக்கு இங்க அனுப்புற? ஏங்க 3 வேளையும் சமைச்சு சாப்பாடு போடுறதுக்கு எங்களுக்கு வசதி இருந்தா நாங்க ஏங்க 3 வேளையும் ஸ்கூல்ல சாப்பிடுப்பான்னு அனுப்ப போறோம்? இங்கயாவது பிள்ளைக்கு சோறு கிடைக்குதே அப்படின்றதுதான் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். இஷ்டம் இருந்தா வர சொல்லு, இஷ்டம் இருந்தா சாப்பிட சொல்லு, இல்லன்னா வீட்லயே வச்சுக்க. எதுக்கு இங்க அனுப்புற? எனக்கு நிறைய வேலை கிடக்கு. போய் வேற எங்கேயா கம்ப்ளைண்ட் பண்ணுப்ப. ஏய் அந்த கோதுமை இறக்கு இறக்கு. அடுத்த எலெக்ஷனுக்கு வருவானுங்கல்ல, ஓட்டு கேட்டா அது பண்றோம் இது பண்றோம்னு அப்ப வச்சுக்கிறேன். நீ வாப்பா போலாம். இந்த மாதிரி சாப்பாடு அப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கூட உள்ளவங்க எங்க அம்மாவை திட்டி அமிச்சிட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முட்டை சுத்தமா நல்லா இல்ல. அது சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கசக்குது. அது ரொம்ப அருவருப்பா இருக்குது. நான் அன்னைக்கு சாப்பிட முடியலன்னு எடுத்து நான் இவன் பக்கத்துல கூட வச்சிட்டேன். இவன் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறான். அதை சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லை. எங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும். நாங்க வீட்டுல சாப்பிட முடியலன்னா இங்க சாப்பிடுறோம். இங்க எங்களுக்கு இப்படி சாப்பாடு போட்டா நாங்க எங்க போய் சாப்பிடுவோம் சொல்லுங்க? நீங்களாவது எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, பண்ணுங்க. நாங்க பாவம் இல்லையா? எங்களுக்கு ஏதாவது நடக்கணும் இல்லையா? நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இல்லையா? பண்ணுங்க. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன்.